குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வட்டவலா. இது ஹட்டன் பக்கத்தில் இருக்குதுங்க. இங்கே இது செகண்ட் டே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா செகண்ட் டே. இந்த ஹட்டன் பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனு. இங்கே மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஹில்ஸில் தேயிலை தோட்டத்தில் வேலை செய்யக்கூடிய மக்கள் வாழும் கூட ஏரியாவில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இங்கே மக்கள் பார்க்குறதுக்கு முன்னால் கிளைமேட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்ன அழகாக இருக்குது, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ரெசிடெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது. காலையில் சில்லுன்னு க்ளவுடு பார்த்தீங்கன்னாவே தெரியும். மரம் இருக்குதா வீடு இருக்குதானே தெரியல. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக ஒரு அதாவது டெப்த்து நம்ம ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. அப்படியே பாருங்கள், க்ளவுடு காலையில் கரெக்டாக இப்போ மணி 6:40க்கு என்னம்மா ஸ்னோ பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது பாருங்கள். இந்த கண்கொள்ளா காட்சி காணுவதற்காகவே இந்தியாவில் இருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே உங்களுடைய லைஃப் என்ஜாய் பண்ணலாம். இதில் பட்டை ஏலக்காய் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிடுறது. இப்போ இது தண்ணியிலேயே அதை போட்டு அதுக்கப்புறமா ரைஸ் போட்டுறது. இல்லை வெள்ளைப்பூண்டு போடணுமா? ஏன்னா நல்ல வாசம். அதாவது பிரியாணி செஞ்சால் தான் எங்களுக்கு அந்த வாசம் வரும். இப்போ வெள்ளை சாப்பாட்டுக்கே அந்த வாசம் வருது. அதுதான் சரி கேட்குறான். அப்புறம் மறுபடியும் அதை எடுத்துருவீங்க. இல்லை அதுக்கப்புறமா நம்ம வடிச்சதுக்கப்புறம் அது அந்த எப்படி ஏலக்காய் எப்படி எடுக்கிறீங்க? இருக்கும். இல்லை இது நார்மலாமே எப்பயும் சாப்பாடு செஞ்சாலும் இப்படி தான். இல்லை ரைஸ் சாப்பிட்றோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா, இந்த சாப்பாடுன்னு வச்சுட்டு ஒயிட் ரைஸ் பண்ணாவே எப்பயுமே இப்படி தான் பண்ணுவீங்களா இல்லை ஸ்பெஷலாக? ஓ அப்படியா. தலைவர் எப்படி இருக்கு? ஏன்னா நல்லா வாசமாக இருக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்படி நல்லா இருக்கு. நான் எடுத்து வச்சோட்டுமே ஏன்னா இல்லை ரைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்கு. அங்கத்து ரைஸ் சூப்பரா இருக்கு. இந்த ரைஸ் பாத்தீங்கன்னா கத்திரிக்காவும் எண்ணெயில பொரிச்சிருவீங்க. நல்லா இருக்கு. ஏன்னா கத்திரிக்காய் மாதிரி பார்த்தா தெரியல. இது எப்படி இருக்குதுன்னா வெண்டைக்காய். இது இந்த கத்திரிக்காயை ஃபர்ஸ்ட்ல தண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு எண்ணெயில பொரிச்சிடணும். அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம சரி சொல்லுங்க. அது என்ன அப்படின்னா அது என்ன? சில்லி பவுடர். சரி. மஞ்சள் மசாலா. அப்புறம் தக்காளி சாஸ் கொடுக்குறீங்க. அது கொஞ்சம் போடணும். அந்த டேஸ்ட்க்கு அந்த சூப் தக்காளி சாஸ் எல்லாம் இங்க கூட ரேட் கூட இருக்கும். தக்காளி சாஸா? தக்காளில என்ன எவ்வளவு கிலோ வரும்? தக்காளி சீசன் மாதிரி போகும். ஒரு நேரத்துக்கு இல்ல நார்மலா நமக்கு தக்காளி இப்போ 100 ரூபாய். சரி அது கரெக்ட். தக்காளி எல்லாம் இங்க விளையும்பா. தக்காளி உங்களுக்கு உனக்கு உள்ள இந்தியாவே இங்க இருந்து அங்கிட்டு இந்தியாவில இருந்து தான் வருதுன்னு நினைக்கிறேன். அப்படி இல்ல, கறி அதாவது காய்கறிகள் எல்லாமே இங்க இருக்குதுப்பா. அங்க இருந்து அங்க வருது.
இல்லை எல்லாமே இங்கே தான் இருக்குது, இங்கே தான் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். சிக்கன்லாம் என்ன கேஜி வருது, என்ன ரேட் வருது? சிக்கன் வந்து இப்போ 950 ரூபாய், 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் வரும். 300 வருது. 300 இல்லை இல்லை 200 250 ரூபா. 250 ரூபா, அதான் 50 ரூபா. இது ஓகே தான். இது ஒன்று, ஏன்னா முட்டை ஜாஸ்தி இல்லையா, முட்டை ரேட்டு இப்போ ஒவ்வொரு சிப்பு 50 ரூபாயா, 50 ரூபா போகுது. ஒரு முட்டை 50 ரூபா. எங்களுக்கு 5 ரூபா 6 ரூபா அவ்வளோதான். 5 ரூபா முட்டை ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குதுங்க. இங்கே அதே மாதிரி வாழைப்பழம்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வந்து கேஜி கணக்கு இல்லையா இல்லை பீஸா? கிலோ தான். கிலோ அது என்ன ரேட்டு வருது? 200 ரூபா. இதுவும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். 30 40 50 ருபீஸ் வரைக்கும் வரும். ஒரு 150. இது வந்து நம்ம பூவம்பழம்னு சொல்லுவோம் நம்ம. ஆமாம். வா அப்படியா? இங்கே இந்த ஏந்திரம் பழம் கிடைக்குதா? நேந்திரம் பழம்னு சொல்லுவாங்க. இந்த சிப்ஸ் எல்லாம் போடுவாங்க. சிப்ஸ் சிப்ஸ் போடுவாங்க. சிப்ஸ்ல பஜ்ஜி போடுவாங்க. இல்லை, பஜ்ஜி போடுறது வேற காய், சிப்ஸ் போடுறது வேற காய். இப்போ சிப்ஸ் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேராக கிழங்குலாம் வச்சு சீவணும்னா நேராக ஆயிலே போட்டு விட்டோம்னு வச்சுக்கங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸாக எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்போயுமா சாப்பிடலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயிலே இருக்குது. கிழங்கு, அதாவது இப்போ அது என்ன கிழங்கு சொல்லுங்க, குச்சி கிழங்குன்னு சொல்லுவோம் நம்ம. இந்த ரோட்டு ஓரத்தில் இங்கே கூட நட்டு வச்சுருக்காங்க. மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்கு நம்ம குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதுலேயே சிப்ஸ் போடுவாங்க. இங்கே போடுறாங்களா? சக்கரவள்ளி கிழங்கு, அதெல்லாம் இருக்கு. 200 ரூபா கஷ்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியே கிடையாதுங்க. பட் ஏன்னா பிரியாணி மாதிரி ஸ்மெல் சூப்பராக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் தொக்கு. கத்திரிக்காய் தொக்கில் கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மாதிரி சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு வறுத்துருவாங்களாம். அதுக்கப்புறம் எடுத்து தாளிச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பருப்பு. இந்த பருப்பை வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி நம்ம பருப்பு கடைஞ்ச மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிக்கன். நம்ம தலைவர் வந்து சிக்கன் வெளுத்து கட்டுறாரு பார்த்துங்க. நீ போடுறதுனால என்ன சொல்ற, போட்டு சாப்பிடுங்க. இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து ஹட்டன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹட்டன் டு நவரலியா போகிறதுக்கு நம்ம இப்போ வந்திருக்குங்க. ஹட்டன் பஸ்ஸஸ்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து இருக்குது எல்லாமே. இதுதான் ஏசி பஸ். இங்கே இது ஏசி பஸ்ஸு. மீதி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பஸ்ஸு. போட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ்லேயே எழுதியிருக்காங்க வணக்கம் ஹட்டன் டிக்கயா அப்படின்ட்டு. வாங்க போகலாம். ட்ராவல்ஸ் நூரலியா ஹட்டன். பஸ் எத்தனை மணிக்கு? நூரலி எத்தனை மணிக்கு கிளம்புவோம்? அங்கே இருக்குது ஆல்ரெடி பஸ் அங்கே இருக்குதுங்களாங்க. வாங்க, இதுதான் ஏசி பஸ்ஸு. நூரலியா ஹட்டன் இது போட்டிருக்கு. எல்லாம் பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த மாதிரி கலர் வந்து இருக்கிறது எல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸுங்க. சிகப்பு கலர் வந்து மட்டும்தான். இங்கே ஏறுறாங்க. இந்த எங்கே இருக்குது பாரு. வா 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 வா. ஹட்டன் நூரலியா வாங்க. ஆல்ரெடி ஸ்டாண்டிங் ஆட்டுக்குதே. ஸ்டாண்டிங்
நெக்ஸ்ட்டு அந்த பஸ் வந்ததுக்கப்புறமா இருக்குமா நூறுலையா நெக்ஸ்ட் பஸ் எப்போ நவுது இந்த பஸ் ஃபுல்லாக இருக்குதுங்க ஃபுல்லாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறோம் ஃபுல் அடுத்து அந்த பஸ் வருது இல்லையா அப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த பஸ் தாங்க வருது ஹட்டன் டு நூறாலியா எத்தனை கிலோமீட்டர் வருதுங்க சார் 1 hour போகுது 1 hour ஓகே ஒன் ஹவர்னா ஒரு 60 கிலோமீட்டர் வருமா ஹில்ஸு அதனால் கம்மியாக தான் இருக்கும் இங்கே ஹட்டனில் வந்து டூரிஸ்ட் பிளேஸ்னால் என்ன இருக்குங்க சார் இங்கே பார்க்குறது ஃபால்ஸ் இருக்கா ஹட்டனில் மஸ்கி ஓகே லக்ஷ்பான் லக்ஷ்பான்ங்கிறது வாட்டர் ஃபால்ஸு உள்ளே வருது பஸ் இப்போ நம்ம போகக்கூடிய பஸ் வந்து Kinda stuck between a rock and a hard place. Do I work hard or live in my pace? You're only young one, yeah that's all great, but I also want a future where I'm okay. Living life is doing lots of cocaine. Wait no, it's living with no shame. Wait no, it's sleeping in on Sundays. I guess it's different for each of us and that's okay. Well I just wanna be happy, how to get there? Glad that you asked me. I think it's different for everyone. Some of us need work, others need fun. Some of us need purpose to overcome. But try to do what you love when it's said and done. Cause there's so many differences in each of us. Trust your gut, it can show you what you want. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. Living life, every day, late at night, not okay. All I want, and I pray, all I need are some better days. Yeah, all I need are some better days. Cause all I want, and I pray, I believe in the better days. So best friends got each other's back. We used to cruise around with a bass to the max. Everyone in school while I was in the lab, cooking up some beats that would turn into tracks. High school chillin', I was on a mission. I had bigger dreams of being a musician. Teachers always talked but I couldn't seem to listen. I lived in a fantasy land, they called it fiction. But I was gonna be big one day, playing shows on the road to a sold out stage. Nobody really cared or believed I would make it anywhere close, I would fail and fade. But that's cool, I love that, cause any little doubt gives me energy back. And now, I'm in a place where I'm glad I never gave up on the dreams I had. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing. If you want something big, you gotta swing fast, swing hard and commit. You might miss 10 times, but when you win, just make sure that you get all of it, okay? People at the top took risks. Investing and testing is all that they did. It's not complicated, it just takes grit. So never give up, take a swing at it. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing. And big dreams lead to big things, and big swings lead to big rings. Championships or the big screen, anyone who did anything took a big swing.
கொட்டக்கலை இந்த ஊருக்கு தாங்க நான் எங்கள் அப்பாவோட சொந்த ஊர் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொட்டக்கலை வந்து மறுபடியும் நம்ம நாளைக்கு வரணுங்க, நாளைக்கு வரணும், இல்லைன்னா ஈவினிங்கே வந்து பார்க்கணும். எங்கள் அப்பா பிறந்த ஊர் வந்து இந்த கொட்டக்கலை. ரொம்ப ஹில் ஸ்டேஷன் இதுதாங்க கொட்டக்கலை. கொட்டக்கலை சிட்டிக்குள்ளே இருக்கிறோம். தமிழ் மகா வித்யாலயம். இந்த கொட்டக்கலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ் மகா வித்யாலயம்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் தான். அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1960 காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிற மக்களை வந்து குலைப்பதற்காக அவங்க வந்து வந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தேயிலை எடுக்கும் தொழிலை செய்வதற்காக ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாந்து இந்த இடத்துல போட்டு வச்சுருந்தாங்க, கொண்டு வந்திருந்தாங்க. அப்பையிலேருந்து மக்கள் வந்து இங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க. அப்படி இருந்ததில் வந்து ஒரு ஆள் என்னோட அப்பா. அதுக்கப்புறமா வந்து 1979 வந்து இங்கேருந்து கிளம்பி இந்தியா வந்துட்டாங்க. இந்தியா வந்துட்டு அங்கேயே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா வகையான கடைகள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த NGOஸ்லேயே வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொட்டக்கலை கட்டன் ஏரியா. மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இங்கே ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஜாஸ்தி கஷ்டம். பிளேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க. இதுதாங்க டீ. இந்த டீயை தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மேலே இருக்கிற கொழுந்தையாக கட் பண்ணி ஃபேக்ட்ரியில் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஜி இவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஒரு கேஜி தேயிலைக்கு இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்களாட்டுருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேயிலை தான். பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குதுங்க. கீழே இப்போ வகுப்பில் போகிற மாதிரி போகுது. பாதசாரிகள் அழகாக போட்டிருக்காங்க. பாதசாரிகள் செல்லுங்க. வந்துட்டுங்க கொட்டக்கலை சுரங்கம். இது ஒரு ஸ்மால் சைஸான சுரங்கம். மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீ வச்சிட்டு இருக்காங்க. டீயில்
எஸ்டேட்டு, டீ காஸ்ட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் ரேட் வந்து இங்கே ஜாஸ்தியாக இருக்குது. என்னன்னு தெரியல. பட் ஏன்னா இப்போ கேரளா மாதிரி தான் நினைக்கிறேன். கேரளாலெலாம் கூட காய்கறிகள் தமிழ்நாட்டில் இருந்தானே போகுது. அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள் ரேட்லாம் மட்டும் ஜாஸ்தியாக இருக்குது. மற்றபடி இங்கே வந்து இங்கேருந்து நம்ம இந்தியாவுக்கு இது வாங்கிட்டு போனோம்னா டீ பொருட்கள், அந்த இது ஸ்பைசஸ் வந்து நல்லா இருக்குது. மிளகு கேட்டேன். மிளகு வந்து ஒரு கேஜி வந்து இலங்கை மணிக்கு வந்து 1200 வருதுங்க. அதே மாதிரி ஏலக்காய் கேட்டப்போ ஏலக்காய் என்ன சொல்கிறாங்க, 18,000 சொல்கிறாங்க. இலங்கை மணியில் 18,000 அப்போ அரௌண்டு வந்து நம்மளுடைய காஸ்ட்டுக்கு வந்து ஒரு 4,500 அந்த மாதிரி வரும். இருந்தாலும் நம்மளுடைய காசுக்கு வந்து ஏலக்காய் ஒரு கேஜி வாங்குறது கம்மி தான். ஏன்னா வந்து நம்மளுடைய காசில் வந்து இந்தியா மணியில் வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காயோட காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 7,000 8,000 போகிறதா கேள்விப்பட்டேன். பட் ஏன்னா இங்கே நம்மளுடைய காஸ்ட்டுக்கு வந்து 4,500 தாங்க வருது. பட்டை அதே மாதிரி அதாவது லவங்கம் பட்டையெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த பட்டையும் இங்கே வந்து எடுக்கிறாங்க. அந்த பட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 3,000 வருதுங்க. 3,000 இலங்கை மணியில் 3,000. அப்போ நம்மளோட காஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9,000 அந்த ரேஞ்சுக்கு வரும். அதுவும் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். அதான் ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பைசஸில் வந்து பட்டை, லவங்கம், அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய், மிளகு, இதெல்லாம் நம்ம இங்கேருந்து வந்து ஒசூருக்கு வாங்கிட்டு போகலாங்க. இதெல்லாம் காஸ்ட்டு கம்மி. பட்டு இது வந்து வெஜிடபிள்ஸு அதை வந்துலாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். வெஜிடபிளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காஸ்ட்டு ஜாஸ்தி தான். அதே மாதிரி நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது அக்கா என்ன சொன்னாங்க அப்படின்னாங்கன்னா, இட்லி ஏன் இந்த பக்கம் அதிகமாக வந்து பண்ணுறது இல்லை அப்படின்னா, ஒரு கிலோ வந்து உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 3,000 வருதாமா ஒரு கிலோ உளுந்து. நம்ம காஸ்ட்டுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 800 900 வருதுங்க. 800 900 ஒரு கேஜி. நம்ம ஊரில் வந்து ஒரு இப்போதைக்கு ஒரு 250 போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 900 ஒரு கேஜி. ஸோ அதனால் வந்து இங்கே இட்லி தோசை இதெல்லாம் யாருமே வந்து அதிகமாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அடுத்த பஸ் ஸ்டாப் வந்துச்சு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ். ஹிந்துஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் ஒன்று அந்த பக்கம் இருக்குது. என்ன கோயில்னு தெரியல, அந்த பக்கம் போனால் தாங்க தெரியும். என்ன கோயில்னு பார்ப்போம். லக்ஷ்மி கோயில்னு நினைக்கிறேன். அழகாக இருக்குது கோயில். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இந்தியாவில் இந்த மாதிரி பூ வந்து இருக்குதான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊமத்தம் பூன்னு சொல்லுவாங்க. அது ஒயிட் கலரில் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். சின்ன செடியாக தான் இருக்கும். பட் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா மரம் மாதிரி இருக்குது. இங்கே பெருசாக இருக்குது. அது பிங்க் கலரில் இருக்குது. அழகாக அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல இங்கே இருக்குது பிங்க் கலரில். என்ன இது ஒரு ஸ்டாப்பு வந்து நிறைய இருக்குதுங்க. அதே மாதிரி மக்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்டாப் வந்து நிப்பாட்டி ஏற்றிட்டு தாங்க போகிறாங்க. அடுத்தது ஒரு குட்டி கடை வருது. ஒரு குட்டி கடை. இலையில வந்து அதே மாதிரி என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியலங்க. இலையில வந்து சுற்றி வச்சுருக்காங்க. அந்த கோயில் தெரியுது பாருங்க. இங்கேருந்து சிவன் கோயில் மாதிரியே இருக்குங்க. அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இது மரம் நிறையா இருக்குது. காகித பூச்செடி கூட இருக்குதுங்க. இப்போ காகித பூச்செடி பாருங்கள். இந்த காகித பூச்செடி தமிழ்நாட்டிலையும் இருக்குது. இதே மாதிரி காகித பூச்செடி. இந்த டீ காஸ்ட்லே அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களே ஒரு 1000
இருக்குதுன்னு சொல்லுங்களா? பாருங்க எப்படி இருக்குது. இந்த லவங்கப்பட்டை நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. எல்லா ஏரியாலையும் வந்து என்ன இருக்குன்னா வணக்கம். நம்ம இப்போ இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நூரோலியாவோட பஸ் ஸ்டாண்ட். இந்த பேக் சைடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து நூரோலியாவோட பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புத்தர் சிலை இருக்கும். அதுக்கு ஜஸ்ட்டு ஆப்போசிட்டு தாங்க நம்ம மிகவும் எதிர்பார்த்து வந்த போஸ்ட் ஆஃபீஸ். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு தெரியும், இலங்கையிலவே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஓல்டஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து வந்து இப்போயும் வந்து லெட்ரு போட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட ஏரியாவுக்கு, நம்மளுடைய ஊருக்கு வந்து உடனே வந்து போகுதுங்க. வாங்க இதில் உள்ளே வந்து நம்ம போயிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த வந்து ரொம்பவும் லைக் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நம்ம இது போட்டு போஸ்டர் போட்டு ஊருக்கு போகிற மாதிரி வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம வந்து இது பண்ணலாங்க. அதுக்கு முன்னாலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ள பார்க் ஏரியா இருக்குது. ஃபாரினர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயினாக எல்லாமே வந்து இந்த ஆட்டோஸ் அப்படிங்கிற ஆட்டோவில் தான் வராங்க. ஆட்டோவிலேயே உங்களுக்கு வந்து தெரியும், ஆட்டோவில் தான் வந்து உள்ளே வராங்க. இது உள்ளே வந்து இதுதான் என்ட்ரன்ஸுங்க, இதுதான் என்ட்ரன்ஸு. அங்கே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில், பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுங்க ஸ்டாம்ப் பேடு, கீ, அப்புறம் அச்சு மிஷினு, இதெல்லாமே அதாவது டெலிகிராமுக்கு யூஸ் பண்ணது, முத்திரை ஸ்டாம்பு, மணி ஆர்டர்கள் எப்படி பண்ணாங்க, சேவிங்ஸ் பேங்க்கு, அப்படி எல்லாமே அவங்களுடைய யூனிஃபார்ம்ஸு. அப்போ வந்து அவங்களாம் இருட்டாக இருக்கும்போது லந்தாரம் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. ஸோ அதோடைய ஓல்டஸ்ட் திங்ஸ் தான் அங்கே வந்து இருக்குது. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆக்கப்பூர்வமான பன்முகத்தன்மையான சேவைகளை வழங்குவதன் மூலம் சிறந்த தொடர்பாற்றல் பங்காளித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்கன் ஸ்டாம்ப்ஸ் வந்து 2009 வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. வெல்கம் டு ஸ்ரீலங்கா போஸ்ட் எக்ஸ்பிரஸ் சர்வீஸ் சென்டர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்து பிஎம்டி
சர்வீஸு, இஎம்எஸ், டெலி, மெயில், ஃபேக்ஸு, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி சர்வீசஸ் எல்லாமே வந்து இருக்குது. இது வந்து ஃபாரின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நாட்டுக்கு இங்கேருந்தே நமக்கு லெட்ரு பண்ணுறாங்க. லெட்ரு, போஸ்ட் பாக்ஸ், இப்போ இருக்கக்கூடிய போஸ்ட் பாக்ஸ், அதாவது இந்த காலத்து போஸ்ட் ஆஃபீஸு போஸ்ட் பாக்ஸ் தான் இது. இது லோக்கல், அது இன்டர்நேஷ்னல். இதெல்லாம் வந்து உள்ளே இருக்குது. இது கம்யூனிகேஷன் லொக்கேட் போஸ்ட் ஆஃபீஸு நூரலியா. ஃபோட்டோ காப்பி, லேமினேஷன், புக் சர்வீசஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இது 2 அடுக்கு மாடி மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா டவர்ஸு பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷன் வந்து ஜாஸ்தி. அதாவது ஹில் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா நவ்ரோலியா ஃபஸ்ட் ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டு, நவ்ரோலியா ஃபஸ்ட் ஸ்டாண்டு. இதில் வந்து ஒரு ரவுண்டானா பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸு சரிங்களா எல்லாமே இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம புத்தர் சிலை, ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரதான கடவுள் வந்து புத்தருங்க. அதனால் வந்து புத்தர் சிலை வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அந்த புத்தர் சிலையை பக்கத்தில் போய்ட்டு நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா எப்போயுமே சுற்றிலும் வந்து ரொம்ப ரெஸ்ஸாகவே இருக்கும். கொஞ்சம் பார்த்து கிராஸ் பண்ணணும். வண்டி வந்துக்கிட்டு இருக்குது, நம்ம சீக்கிரமாக போயிடுவோம் அந்த பக்கம். புத்தர் சிலைங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க இருப்பது நூராலியாவோட வெரி ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தாங்க உலகத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே கெண்டிலேயே வந்து வெரி ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து பார்த்திங்கன்னா வெரி ஓல்டு போஸ்ட் ஆஃபீஸ். பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் எல்லாமே வந்து இங்கேருந்து வராங்க. இங்கே நமக்கு வேணும்னா நம்ம ஊருக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா லெட்ரு போடலாம். நம்ம ஊருக்கு வந்து லெட்ரு போகுமாமா. ஸோ சூப்பரான பிளேஸு. இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூரலியா விடுமுறை விடுதி அந்த சைடுங்க. விடுமுறை விடுதிங்கிறது அந்த பக்கம். ஆக்சுவலாக வந்து ஹாலிடேஸ். பணியக கரும பீடம் நூரலியா. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அதோட ஸ்டாம்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த வருஷத்தில் என்னென்ன மாதிரி ஸ்டாம்ப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ரம்போடா வாட்டர் ஃபால்ஸ் இதுக்கு ஒரு ஸ்டாம்பு, பட்டர்ஃப்ளை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த குருவி வந்து பார்த்திங்கன்னா இலங்கை பணத்தில் எல்லா 1 ரூபா 10 ரூபா கிடையாது, 20 ரூபாயிலிருந்து 5000 ரூபா நோட்டு வரைக்கும் இருக்குதுங்க. எல்லா நோட்டுலையுமே அந்த குருவி வந்து இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், குருவி இல்லாத நோட்டே இல்லை இந்தியா ஹெச்ஆர்வி ஸ்ரீலங்கா நோட்டில். Better change my mindset, meditate. It's pretty cool that I'm alive and have better days. I could walk, see, hear, I should celebrate. Think I could change my mind, maybe elevate. Living life, every day, late at night. All I want. வெயிட் போடுவார், வெயிட் தான் முக்கியம். இன்னும் ஒன்று கொடு, இன்னும் ஒன்று 2 பீஸ்.
அதே சாப்பிட்ற மாதிரி முந்நூற்றம்பது. அதே 150 ரூபாயிலே ஒன்று கொடுக்குறோம். அது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரியே கொடுக்கணும். அது காய் நல்ல காய். முந்நூறுரூவா கரெக்டாக தான் இருக்குது. பப்பாளியில் எவ்வளவு? பப்பாளி 200 1 கிலோ. கிலோ 200. அது என்ன ஒரு 3 கிலோ வருமா? 2 கிலோ பார்க்கலாம். கழுவி சாப்பிடணுமா எப்படி? அது கழுவி தான் சாப்பிடணும். எதுவுமே அண்ணே அண்ணே கழுவி சாப்பிடணும். பிடிச்சிட்டு அது கூட நீ ஒன்று எப்படின்னு உடச்சி ஓப்பு சாப்பிடு. நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ மாம்பழம் மாதிரி தோலை வருது இல்லையா? சரி கழுவிட்டு சாப்பிடலாம். தண்ணி பேரிக்கா எவ்வளோ? இது இங்கே உள்ளதா? ஒரு காய். இது இங்கே உள்ளதா? இல்லை, இது இம்போர்ட். இம்போர்ட்னா ரேட் அதிகம் தான். இது 700. இது இங்கே உள்ளது இது ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரியா? 700 வருது. இது இங்கே உள்ளது ஆரஞ்சு ரேட் அதிகம். ஆரஞ்சு ஒரேஞ்ச் 100 ரூபா. 100 ரூபாயா? ஒரு காய் 100 ரூபா. நான் கூட 1 கிலோ 100 ரூபா. ஒரு 10 கிலோ கொய்யா பார்த்தேன். கொய்யா 300 1 கிலோ 300. ஓகே சரி வாங்க இங்கே பாருங்க. திராட்சை அது முந்நூறுவாப்பா. இது எவ்வளோண்ணா கேஜி? 100 கிராம் 300. இது திராட்சை தானே இல்லை வேறு பேர்? கிரேப் தானே? கலரை இங்கே பார்த்தோம்னா இது என்ன காய்? அதுதான் அங்கே 100 கிராம் வந்து 300 ரூபாயா? 100 கிராம் பிற போட்டுங்கன்னா அதான் போடுறாரு இருப்பா. ஏய் நீ எவ்வளோ 600 போவா? 650 ரூபா எடுத்து 250 தான் கொடுத்துருங்க. 300 ரூபா. 100 கிராம் 300 ரூபா. 700 ரூபாய் இருக்குல்ல? 700 ரூபா இங்கே இருக்குது. ஏய் என்ன இது 100 100 500 700 இல்லையா? இது 500 50 நினச்சிருக்கியா? அதான் வாங்க 100 கடை பேர் என்னன்னு ஹரிஸ் தான். ரூபாயா? 300 ரூபாய் என்ன? எதுக்குப்பா இது வாங்கினேன்? நம்ம அங்கே உட்காந்து சாப்பிடுவோம். டிஃப்ரெண்டான பழத்தை சாப்பிட்டு பார்க்குறதுல ஒரு திராட்சை தான். திராட்சை இந்த மாதிரி திராட்சை இருக்குதுங்களா தமிழ்நாட்டில்? நீங்களே சொல்லுங்கள். அது மாதிரி வாங்கினா 100 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாங்க இங்கே ரேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் மாதிரி இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அப்படின்ற மாதிரி கூட இருக்கும். பட் ஏன்னா நம்ம தலைவன் உரிக்கிறாரு பாருங்க. என்ன மாதிரி டேஸ்ட் இருக்கு? என்ன மாதிரி டேஸ்ட்டுன்னு சொல்லுங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். போதும் விடுங்க. தரமாக இருக்குதா? ஆ பார்த்து சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள். ஆ
சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மரவள்ளி கிழங்கு சாப்பிடுறோம் இல்லையா, மரவள்ளி கிழங்கு மாதிரி இருக்கு. இனிப்பு மரவள்ளி கிழங்குல இனிப்பு மரவள்ளி கிழங்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, சரி, நானும் டேஸ்ட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இது நுவரெலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்குங்க. இந்த பார்க்குக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும், அதாவது ஃபாரினர்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும், லோக்கல் அதாவது ஸ்ரீலங்கன்ஸ்க்கு ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸும் இருந்துச்சுங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்க்கு, அதாவது நம்ம நார்மல் பார்க்கு தான் உள்ள, ஸ்பெஷலாக ஒன்றும் பார்க்குற மாதிரி உள்ள ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து மூவ் ஆகிட்டு இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா சீதை கோயில். ராவணன் வந்து பார்த்திங்கன்னா இந்த புராணத்தில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ராவணன் வந்து பார்த்திங்கன்னா சீதையை வந்து பார்த்திங்கன்னா கிடத்தி கொண்டுட்டு வந்து சிறைவடித்த இடம் தாங்க வந்து இப்போ ராமன் சீதை கோயில்னு சொல்கிறாங்க. அந்த சீதை கோயிலுக்கிட்ட போய் இப்போ நம்ம வந்து அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷனு. பெட்ரோல் ஸ்டேஷன்லேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஸும் கிடைக்குதுங்க. இது இலங்கை மத்திய வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா.